தமிழக முன்னாள் புரட்சித் தலைவர் அவர்களின் ஆட்சியுடன் மாண்புமிகு முன்னாள் அம்மாவோட ஆட்சி வருங்கால முதல்வர் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியுடன் என்னை ஈரோடு கிழக்கு வேட்பாளர் அறிவித்துள்ளார்கள். அதனால எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கிழக்கு தொகுதியில ஈவிழா போய் வாக்கு கேட்டு எல்லாத்தையும் ஆரோக்கிய செயல்படுறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி நடந்துட்டு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு வந்து கூட்டணி கட்சியோட கலந்துட்டு உறுதியா ஈரோடு கிழக்கு தொகுதி 2 லட்சத்துல ஜெயிக்குது. நாளைய முதல்வர் எடப்பாடியார் போய் ஆட்சி வாங்கி முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் அமர்ந்து உறுதி மதமான சந்திக்கிறீங்க. எப்படி பாக்குறீங்க? எந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன் வச்சு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போறப்ப தெளிவா இருக்காங்க. அதனால அதுல எந்த கவலையும் இல்லை. நாம ரெட்டலைய வீடு விட கொண்டு போய் ஒழுங்கா ஓட்டு கட்டா போது ஈஸியா ஜெயிச்சோம். அதுல எந்த வித பிரச்சனை. ஏன்னா அண்ணன் எடப்பாடியுடைய 5 ஆண்டு 4 ஆண்டு காலத்து சேவையை எல்லாத்தையும் தெரியும். ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காரு அப்படின்னு ஊரா எல்லாம் தமிழ்நாடே சொல்லுது. அதான் எடப்பாடியுடைய ஆசையுடன் கண்டிப்பா நான் எம்எல்ஏ ஆகி கண்டிப்பா கருணாநிதி மகன் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா நல்ல அருமையான பேர் வச்சிருக்காங்க. உண்மை சிறப்பா நான் பேசுறேன். இந்த 5 வருஷம் சேவையில நாட்டை பிடிச்சவராங்க. நான் சொல்ல மக்கள் சொல்றாங்க அப்படின்னு அந்த ஒரு ஆதரவு அதனால ஈஸியா நான் ஜெயிச்சு முதல்வராக அண்ணன் எடப்பாடி அமர்வார் என்று உறுதியுடன்